ஹலோ, வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப். ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த எஸ்எஸ்சிலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் நமக்கு வந்துருச்சு. சிஜிஎல் எக்ஸாம்ஸ் வந்து போஸ்ட்போன் ஆகும் இந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். எஸ், சிஜிஎல் எக்ஸாம்ஸ் இப்போ போஸ்ட்போன் ஆயிருக்கு. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம், இந்த செலெக்ஷன் போஸ்ட்ல நடந்த இந்த குளறுபடிகளை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு ரெமெடி கொடுக்கறதுக்காக இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்ல நமக்கு வந்து இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டர் படி இப்போ இந்த நடந்த இந்த சிபி எக்ஸாம்ஸ் செலெக்ஷன் போஸ்டோட பேஸ் 13 எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த எல்லா எக்ஸாம்ஸோட மாடல் வந்து மறுபடியும் மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ இவங்க மொத்தம் 11.5 லேக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் 5.5 லேக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாம்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ இவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றது முதல்ல ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஆல்ரெடி இந்த எக்ஸாம்ஸ் நடக்கும்போதே நிறைய கேண்டிடேட்ஸ் அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக மறுபடியும் அப்படியே ரீஸ்கெடியூல் பண்ணி அவங்களை அகாமடேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. அப்போ நடுவுலயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்க கன்சர்ன்ஸ் ரைஸ் பண்ணப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி நிறைய பேர் அந்த மாதிரி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ரீஸ்கெடியூல் பண்ணி அகாமடேட் பண்ணி இருந்தோம். ஸோ 1 ஆகஸ்ட் வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸ்ல அதுக்கு முன்னாடி வரைக்கும் செலெக்ஷன் போஸ்ட் யாரெல்லாம் எழுதி அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்களோ அந்த 1 ஆகஸ்ட்குள்ள திருப்பி அவங்களுக்கு அந்த மாதிரி சான்ஸ் கொடுத்து எழுத வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி in addition, on 2nd August 2025, exams were conducted in 3 shifts or for more such candidates identified, and about 8,000 candidates appeared for these dates on 2nd August. So, அவங்க என்ன சொல்றாங்க, till 1st August வரைக்கும் நிறைய பேர் கொடுத்தாங்க. அதே மாதிரி 2nd August வந்து இதே மாதிரி இன்னொரு 8,000 candidates வந்து அவங்க ரெகக்னைஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு அந்த மாதிரி சான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இது வந்து நடந்தது. ஆல்ரெடி செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாம்ஸ் நடக்கும்போது யாருக்கெல்லாம் ப்ராப்ளம் வந்ததோ அந்த ப்ராப்ளம் ரைஸ் பண்ணவங்கள நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ணி 2nd ஆகஸ்ட் வரைக்கும் அவங்களுக்கு மறுபடியும் அந்த ஷிஃப்ட் எக்ஸாம்ஸ் நடக்கும்போது ரீஸ்கெடியூல் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அது போகவும் நிறைய பேருக்கு இன்னும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதுதான். ஸோ சப்சிக்வெண்ட்லி ஆன் அனாலிசிஸ் ஆஃப் த லாக்ஸ், இப்போ லாக்ஸ் சொல்லும்போது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா, அந்த டேட்டா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பெர்டைனிங் டு ஆல் ஷிஃப்ட்ஸ், இதுக்கு வரைக்கும் நடந்த எல்லா ஷிஃப்ட்ஸும், அதாவது எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட் எல்லா ஷிஃப்ட்டும் held till 2nd August, about 55,000 candidates have been identified. ஸோ 55,000 கேண்டிடேட்ஸ் இது வரைக்கும் அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் whom there are gaps in data and in order to set the record straight, these candidates deserve the benefit of doubt. இந்த deserve the benefit of doubt நல்லா கவனிங்க. பெனிஃபிட் ஆஃப் டவுட்டுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்க வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு அநீதி நடந்துச்சு நீங்க சொல்றீங்க, என்ன எனக்கு வந்து சிஸ்டம் ஒர்க் ஆகல, எனக்கு மவுஸ் ஒர்க் ஆகல, எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு நீங்க சொல்றீங்க. இப்போ இது ஒரு கமிஷனை வச்சு அவங்க வெரிஃபை பண்ணி இவ சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்றத அனலைஸ் பண்ணணும். ஆனா பெனிஃபிட் ஆஃப் டவுட் என்னன்னா, நீங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல, பட் அது உண்மைன்னு நாங்க நம்பி அதை நாங்க அந்த வேல்யூக்கே எடுக்கிறோம்னு அர்த்தம். ஸோ பெனிஃபிட் ஆஃப் டவுட் என்ன, நீங்க மெயில் அனுப்பியிருப்பீங்களா, எனக்கு இந்த மாதிரி மவுஸ் ஒர்க் ஆகல, அதனால எனக்கு இவ்வளவு டைம் போச்சு, எனக்கு வந்து அந்த இடத்துல சரியான ப்ராப்பர் சிஸ்டம் எனக்கு அமையல, என் கீபோர்டு ஒர்க் ஆகல, அந்த மாதிரி சொன்ன பிரச்சனை இல்லை. இப்போ அவங்க வெரிஃபை பண்ணாம நீங்க என்ன சொன்னீங்களோ அதை நாங்க அப்படியே ரெகக்னைஸ் பண்ணிருக்கோம். எஸ், உங்களுக்கு நடந்தது தப்பு தான், நாங்க ரெகக்னைஸ் பண்ணிட்டோம். அதுதான் பெனிஃபிட் ஆஃப் டவுட்னு சொல்றாங்க. Accordingly, the commission has decided for these candidates another opportunity. இப்போ அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. Would be provided to take their test on Friday, the 29th August 2025. அப்ப இந்த ஆகஸ்ட் மாசம் 29ஆம் தேதி இந்த கேண்டிடேட்ஸ் 55,000 பேர் அவங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்கல்ல, அந்த கேண்டிடேட்ஸ்க்கு இப்போ எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போறாங்க. அதாவது செலெக்ஷன் போஸ்ட் phase 13. ஸோ ஆல்ரெடி இப்போ கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணவங்க பிஜி போர்ட்டல் ரைஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை எஸ்எஸ்சி ஹெல்ப் டெஸ்க்ல பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. பட் இந்த நோட்டீஸ் வந்த அப்புறம் இதுக்கப்புறம் தான் நீங்க இந்த கம்ப்ளைண்ட்ஸை நீங்க ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க. எனக்கு இது மாதிரி பிரச்சனை நடந்துருக்கு, இப்பதான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ண போறீங்கன்னா அவங்க அதை கன்சிடர் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா 55,000 கேண்டிடேட்ஸ் நாங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னு சொன்னாங்க. இன்கேஸ் இதுக்கு முன்னாடியே நாங்க 2-3 தடவை அதை சொல்லியிருந்தோம், கம்ப்ளைண்ட்ஸ் லாக் பண்ணுங்க நம்ம சேனல் திருப்பி சொல்லிருந்தோம். நீங்க லாக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் நீங்க லாக் பண்ணனா உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இவங்களை எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து யாரெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணாலும் அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன்றது அவங்க ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடிக்கு வந்து சேரும், மொபைல் நம்பர்ஸ் அதுக்கும். ஸோ தீஸ் கேண்டிடேட்ஸ் வில் பி அசைன்ட் டு அ சென்டர் ஃப்ரம் அமங் தி 3 cities. எப்படி நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது இந்த 3 cities கொடுத்துருப்பீங்க. அதுல பெஸ்ட் ஆஃப் பேசிஸ்ல முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ப்ரிஃபரன்ஸ்ல கொடுப்பாங்க. பெஸ்ட்டா என்ன கொடுக்க முடியுமோ அது கண்டிப்பா கொடுப்பாங்க. உங்களோட அட்மிஷன் கார்டு, அந்த அட்மிஷன் சர்டிபிகேட்ஸ் நீங்க 26th August 2025 நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நீங்க வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து லாக் பண்ணுங்க, பிஜி போர்ட்டல்ல எஸ்எஸ்சி ஹெல்ப் டெஸ்க்ல இதுக்கு வந்து மெயில் பண்ணுங்க. நம்ம ஏன் இதை சொல்லியிருந்தோம்னா, ஏன்னா அதுதான் டேட்டா. அந்த டேட்டா இருக்கும் போதுதான் யாருக்கு வந்து அநீதி நடந்திருக்குன்றது பார்ப்பாங்க. அதை வச்சுதான் டெஸ்ட் எடுப்பாங்க. ஏன்னா அந்த அன்னைக்கு டிஓபிடி மீட்டிங்ல நடக்கும்போது கூட அவங்க சொல்லியிருந்தாரு,
எங்களுக்கு தேவைப்பட்டா அவங்கள நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் ரீ எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இப்போ அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன சொல்றாங்க, தியர் ப்ரீவியஸ் டெஸ்ட், அதாவது இப்போ 24 இருந்து 2 ஆகஸ்ட் வரைக்கும் டெஸ்ட் நடந்தது செலெக்ஷன் போஸ்ட்ல. அதுல சரி வராத அதுல வந்து யாருக்கும் அந்த மாதிரி அநீதி நடந்திருக்கோ அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணி இந்த எக்ஸாம் கொடுக்குறாங்க. இப்போ இவங்க இதுக்கு முன்னாடி எடுத்த டெஸ்ட் கன்சிடரேஷன் கொடுக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் இதை அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. they are advised to take test on 29th August 2025. இப்போ அடுத்த கேள்வி, நமக்கு வந்து இப்போ ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டா அதை பத்தி இது டீடைல் சொல்லல. பட் இன்னொரு ப்ராசஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஆன்சர் கீ வந்தோடனே சேலஞ்ச் ப்ராசஸ் நம்ம பண்ணுவோம். இந்த கொஸ்டின் எல்லாம் நம்ம சேலஞ்ச் பண்ணுவோம். இந்த சேலஞ்ச் ப்ராசஸ் in respect of questions in selection post phase 13 exam will be taken up after the conclusion of this test. இப்போ 29ஆம் தேதி ஒரு டெஸ்ட் நடக்க போகுதுன்னு சொல்லல, அந்த கேண்டிடேட்ஸோட டெஸ்ட் நடந்தப்பதான் இந்த சேலஞ்ச் ப்ராசஸ் வரும். ஸோ அந்த எக்ஸாமும் நடந்து முடிஞ்ச அப்புறம் அதோட ஆன்சர் கீ வந்த அப்புறம் தான் நமக்கு சேலஞ்ச் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து நம்ம ஆவலா எதிர்பார்த்துதான் நம்ம சிஜிஎல் எக்ஸாம். The commission has also decided to conduct a rigorous evaluation. இப்போ நமக்கு பிரச்சனை இருந்தது அந்த எக்ஸாம் எடுக்கக்கூடிய அந்த வென்யூ, அந்த பிளாட்ஃபார்ம், அங்க இருக்கக்கூடிய டிவைசஸ், மவுஸ்ல இருந்து அவங்க பண்ணக்கூடிய ப்ராசஸ், அந்த எக்ஸாமுக்கு அவங்க ரெடியா இருக்காங்களா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே எவாலுவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதை எவாலுவேட் பண்ணிடுவாங்க. In view of this, it has been decided to deferனா தள்ளி வைக்கிறாங்க. The conduct of the combined graduate level exam CGL 2025 exam to be held from 13th August 2025. So 13 ஆகஸ்ட் 2025 நடக்க வேண்டிய இந்த எக்ஸாம் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் செப்டம்பருக்கு அவங்க தள்ளி வச்சிருக்காங்க. And the revised schedule for CGL and all other subsequent exams will soon be posted on the website of the commission. இப்போ CGL எக்ஸாம் தள்ளி போகுதுன்னா அடுத்து வர CHSL எக்ஸாமோ இல்லை MTS எக்ஸாமோ இன்கேஸ் தள்ளி போறதா இருந்துச்சுன்னா அதை பத்தின டீடைல்ஸ் ஃபர்தரா அவங்க வந்து சொல்லுவாங்க. இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ரிவைஸ்ட் ஸ்கெடியூல் வந்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் CHSLO MTS போஸ்ட்போன் ஆகும் அவங்க சொல்லல. பட் அதோட கன்ஃபார்ம் டேட்ஸ் வந்து அதுக்கப்புறம் ஃபர்தரா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. During the period of application submission of for various examination for 2025 cycle, மெயினா இப்போ இதான் சொல்றாங்க OTR. ஸோ OTR வந்து நமக்கு தெரியும், பாஸ்ட்ல பார்த்து 2 தடவை OTR வந்து எடிட் பண்ண ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் எப்பவுமே OTR எடிட் பண்ற ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. இப்போ மறுபடியும் OTR எடிட் பண்ற ஆப்ஷன் கொடுக்க போறாங்க. Edit facility for OTR will be permitted once again from 14th August 2025. ஸோ 14 ஆகஸ்ட் 2025 இருந்து 31 ஆகஸ்ட் 2025 வரைக்கும். ஸோ OTR ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுல உங்களோட டீடைல்ஸ் நீங்க ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்க மாற்ற முடியாது. இன்கேஸ் நீங்க மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ candidates who wish to edit any field in their OTR are advised to make changes during the above period. அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஃபார் சப்சிக்வெண்ட் எக்ஸாம்ஸ் will start from September 2025. இப்போ ஏதாவது எக்ஸாம்ஸ் வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து அதோட அப்ளிகேஷன் வர மாதிரி இருந்துச்சுன்னா இது எல்லாமே செப்டம்பர் 2025 அப்புறத்துலேருந்து வர ஆரம்பிக்கும். And the candidates will not be permitted to edit OTR after the above mentioned window. ஸோ 31 ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு OTR எடிட் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதோட அதுக்கப்புறம் நிறுத்துறோம். ஸோ இந்த டைம் பீரியடுக்குள்ள நீங்க பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஆல்ரெடி இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஏன் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணணும்னா அதுதான் நமக்கு டேட்டா. ஸோ கேண்டிடேட்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு அது ஒரு வழி. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க 55 கேண்டிடேட்ஸ். அண்ட் செலெக்ஷன் போஸ்ட்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாஸ்ட் அட்டம்ப்டா நிறைய பேருக்கு எடுத்திருக்கோம். அவங்களுக்குலாம் இன்ஜஸ்டிஸா முடிஞ்சிருக்க வேண்டியது. பட் நல்ல வேலை அவங்க இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய பயணம்னா இந்த எக்ஸாம் சென்டர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம்ஸ், அந்த டிவைசஸ் இதெல்லாம் ரொம்ப அவுடேட்டடா இருந்தது. இதனால நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ நம்ம ஹோப் பண்ணுவோம் கண்டிப்பா இதெல்லாம் அவங்க சரி பண்ணிட்டு எக்ஸாம் நல்லா நடத்துவாங்கன்னு, நல்லா நடத்தணும்.